எத்தனை வருஷம் ரொம்ப நல்லா இருந்தது படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்துட்டு என்னடா ஒரு கேவலமான இவ்வளவு மொக்கையா இருக்கு அஜித் படம் மாதிரியில அப்படின்னு வந்த ஃபேன் தான் செய்ய போறாங்க அப்படின்னு நினைச்சேன். அவ்வளவுதான் அழுவலாம் அப்படின்ற மாதிரி இருந்தது. செகண்ட் ஆஃப் பாக்குறேன், தமிழ் சினிமாவிலே இப்படி ஒரு படம் இல்லை ப்ரோ. ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட் மேல ட்விஸ்ட், கிளைமேக்ஸ் ட்விஸ்ட் சந்தோஷமா வரும். நான் வெளியே எப்படி தலை காட்டுறதுன்னு தெரியாம இருக்கேன் அப்படின்னு நினைச்சேன். வெளியே அவ்வளவு சந்தோஷமா இருக்கு படம். சூப்பர் படம் ப்ரோ, எக்ஸலண்டான படம், சூப்பரா இருக்கு ப்ரோ. அவரோட ரோலும் அர்ஜுன் சார் ரோல், த்ரிஷா மேம் ரோல் எல்லாமே பக்காவா இருக்கு. மகிழ் திருமேனி சார் ஒரு டைரக்டர் வந்து 6 அறிவை பயன்படுத்தி ஒரு படம் எடுத்திருக்கிறாரு. இல்ல பிடிக்கல இந்த படம் நல்லா இல்லைன்னா தயவுசெய்து மதகஜராஜா, புஷ்பா 2 இப்ப கூட ஓடிட்டு இருக்கு, போய் பாருங்க தயவுசெய்து. ரொம்ப நல்ல படம், சூப்பர் படம். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இருக்கு சகரீகா சகரீகா, அதெல்லாம் வேற மாரி இருக்கு தல. ஒரு பாட்டும் அருமையா இருக்கு பாட்டு. அந்த பாட்டை நீங்க எப்படி பார்க்கணும் தெரியுமா? சூப்பர் தல, வேற மாரி தல படம். அவங்க 2 பேரோட காம்போ மங்காத்துக்கு அப்புறம் இந்த படத்தும் ஒரு இட்டு தல, பிளாக் பாஸ்டர் இட்டு தல. அவங்க பொண்டாட்டி, ஒவ்வொரு பொண்டாட்டியும் எந்த அளவுக்கு பாசம் இருக்குன்னு இந்த படத்துல நம்ம பார்த்தா தெரியும் தல. என் பொண்டாட்டியை இப்ப நான் தேடின்னு போறேன், அவங்க அம்மா வீட்டுக்கு வச்சுன்னு போயிட்டான். இப்ப நான் இட்டுன்னு போறேன், அதுதான் பேக்லாம் பாய்ட்டு வந்துக்கிறேன் என் பொண்டாட்டியை போய் இட்டுன்னு வரத்துக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு உருகி எடுத்திருக்காங்க படத்துல. ரொம்ப மனசு பாரமா இருக்கு தல இந்த படத்தை பார்க்கும் போது. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, எதனால என் பொண்டாட்டி கோச்சின்னு போனான்னு எனக்கே தெரியல. வந்து கம்ப்ளீட்டா வந்துட்டு ஒரு சேஞ்ச் ஓவர் காமிச்சிருந்தாங்க. as a தல ஃபேனா கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிக்கும். இது எல்லாருக்குமான படம், ஃபேமிலி ஃபேன்ஸ் எல்லாருக்குமே பிடிக்கும் எனக்கு தெரிஞ்சு. அண்ட் இட்ஸ் டைரக்டர்ஸ் மூவி. எதுவுமே அந்த பஞ்ச் டைலாகோ ஒரு மாஸ் டைலாகோ புஷ் பண்ணல, அந்த மூவியோட ஃப்ளோலே கொண்டு போயிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு as a தல ஃபேனா இட்ஸ் டிஃப்ரெண்ட் ஒரு ஜானர்னே சொல்லலாம். எனக்கு பிடிச்சிருந்தது, ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஏன்னா செகண்ட் ஹாஃப்ல வர ஃபைட் சீக்வன்சஸ் எல்லாமே சூப்பரா இருந்தது. ஸோ அது பாக்குறதுக்கு எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், கண்டிப்பா பிடிக்கும். அது வேறங்க, கேம் 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 கேம், மணி 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 மணி. இது குடும்பம் 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 குடும்பம். அது வேற ட்ராக், இது வேற ட்ராக். இது கணவன் மனைவியோட கேரக்டர் நான் சொல்றேன். அது மங்காத்தாது, அது சீட், அதுக்கு போவானா என்ன சொல்றது. அவங்க அப்பா கூட நடிச்சுக்கிறாரு, அருமையா மியூசிக் ஃபர்ஸ்ட் கிளாஸ். ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் சாங்கு நல்லாவே இருக்குது. ஒரு ஃபங்க்ஷனில் நடக்கிற சாங் நல்லா இருக்குது. ஃபைட்டு கடைசி ஒரு ஃபைட்டு தான் தரமாக இருக்குது. அந்த ஃபைட்டு அதுதான் அது கிளைமேக்ஸ் ஃபைட்டு நல்லா இருக்குது. ஒரு ஃபைட்டுனால ஏதோ நிறைய ஃபைட்டு இருக்கிற மாதிரி தான் இந்த படத்தில் போஸ்டரில் பார்த்தேன். ஆனால் ஒரு ஃபைட்டு தரமான ஃபைட்டு, கிளைமேக்ஸ் ஃபைட்டு. படம் சூப்பராக நான் டக்கராக, நான் படத்தை குறைய சொல்ல முடியாது. நான் எல்லாமே நல்ல நல்ல சீக்வன்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்குது. படத்தில் எதுவுமே இல்லை. அனி மியூசிக் நல்லா இருக்குது. எப்பயுமே மகிழ் திருமணி ஃபுல்லாக ட்விஸ்டாக தான் இருக்கும். படமும் இதே மாதிரி ட்விஸ்டாக தான் இருக்கும். ஆக்ஷன், கிங்கோட ஆக்ஷன் நல்லா இருந்தது. அலையோட ஆக்ஷன் சூப்பராக இருந்தது. த்ரிஷாவோட ஆக்ஷன் நடிப்பு சூப்பராக இருந்தது. அஜித் த்ரிஷா காம்போ செம்ம. எப்பயும் ஒரு 10 years முன்னாடி பார்த்துருப்பீங்க, நேரில் பார்த்துருப்பீங்க, என்ன இருந்தால அதே மாதிரி காம்போ இதில் பார்த்துருக்கலாம். உண்மையிலே டெஃபினெட்லி நான் வச்சு சொல்கிறேன், ஆனால் போய் பாருங்க. படம் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரித்து பார்க்கணுன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போச்சு. பட் ஸ்டார்டிங் வந்து சூப்பர். சபரிகா சாங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஸ்க்ரீன் முன்னாடி பயங்கரமாக எழுந்து ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் காமிச்ச வைபை படம் ஃபுல்லாக காமிப்பாருன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபர்ஸ்ட் 20 minutesக்கு அப்புறமா ஸ்லோ ஆயிடுச்சு. ஓகே சார், ஃபர்ஸ்ட் 20 minutes கொஞ்சம் போரிங்காக இருக்குது சார். அதுக்கப்புறம் படம் வந்து எக்ஸ்ட்ரா நல்லா இருக்கு. மகிழ் திருமணி சாரோடைய டைரக்ஷன் வந்து எக்ஸலண்டாக இருக்குது. இது வந்து ஒரு அஜித் மூவி. அஜித் வந்து ரொம்ப மாசம்லாம் காட்டல, பட் நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலி ஆடியன்ஸ் எல்லாருமே வரலாம், அவ்வளோ சூப்பராக இருக்கு. ட்விஸ்ட் வந்து உங்களால் கெஸ்ஸே பண்ண முடியாது படம் அந்த அளவுக்கு. அஜித் சார் ஆல்வேஸ் மாஸ் தான். அர்ஜுன் சார் சூப்பராக பண்ணியிருக்கிறார், எக்ஸலண்ட். நல்ல ஸ்கிரீன் பிரசன்ஸ் அவருக்கு ஈக்குவலாக கொடுத்துருக்குறாங்க. ஃபீல் குட் மூவி, சூப்பராக இருக்கு. இந்த படத்தை பார்க்கும் போது என் மனசு அவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டது. என் பொண்டாட்டியை இப்ப நான் கூட்டின்னு வரலான்னு போறேன், அவங்க அம்மா வீட்டுக்கு கோச்சின்னு போயிட்டேன். இந்த படத்தை பார்த்தோன்னே என் பொண்டாட்டியை நான் போய் இட்டுன்னு வரலான்னுங்கிறேன். அவ்வளோ பாசமாக என் பொண்டாட்டிய, ஏன்னா அவங்க பொண்டாட்டி மேல அவ்வளோ பாசம் வச்சிருக்காரு தலை. ரொம்ப கஷ்டமா இது, ரொம்ப உருகி எடுத்திருக்காங்க. ரொம்ப மனசு கஷ்டமா தலை இந்த படத்தை பார்க்கும் போது. ஒவ்வொருத்தவங்களும் அவங்க பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்கன்னு இந்த படத்தை பார்த்து நம்ம சொல்லலாம். அந்த அளவுக்கு எடுத்திருக்காங்க.
ஒரு பொண்டாட்டி மேல எவ்வளவு பாசம் இருக்குன்னு இந்த படத்துல எடுத்து சொல்லியிருக்காங்க தலைவா. அவங்க உடம்பு சரியில்லைன்னா அதான் நினைக்கிறேன், போய் இக்னோர்ணும் அவளை. ஏன்னா இந்த படத்தை பார்க்கணும், அவளை இக்னோர்ணும் இந்த படத்தை பார்க்க. அந்த அளவுக்கு ரொம்ப சென்டிமெண்டா எடுத்துருக்கா போல. ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல. இவ்வளவு நேரம் நான் எதுக்கு பேசுறேன், அதனாலதான் பேசுறேன். என் பொண்டாட்டி என்ன பாசம் வச்சிருக்கேன்னு இந்த படத்துல இருக்கு. அந்த அளவுக்கு உருகி உருகி எடுத்திருக்காங்க. அப்படியே போகுது ஒரே காரு, எங்கேயோ போகுது காரு, அவங்க பொண்டாட்டியை தேடின்னு போயிடே ஆகுது. அந்த அளவுக்கு நெருக்கமா 10க்கு 10 கூட கொடுக்கலாம் தல. ஆனா என்னன்னா ஃபர்ஸ்ட் ஹாப்ல தான் கதை கொஞ்சம் போச்சு, அதை மட்டும் கொஞ்சம் கட் பண்ணி 10க்கு 9 கொடுக்குறேன் தல. நல்லா இருக்கு. எக்ஸ்பெக்டேஷன் வச்ச அளவுக்கு ஓகே தான். இல்ல துணிவு லெவலுக்கு நல்லா இருந்தது, ஒரு தடவை பார்க்கலாம். ஹாலிவுட் லெவல் சொல்லி தானே எடுத்தாங்க, அதுக்கேற்ற மாதிரி